கேரளாவில் இருந்து நாள்தோறும் 200 டன்னுக்கும் மேற்பட்ட இறைச்சி கேன்சர் மருத்துவமனை கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுவதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. அரசின் கவனத்துக்கு இதை கொண்டு சென்றும் நடவடிக்கை எடுக்காததாக மக்கள் புலம்பி வருகின்றனர். கடந்த பல ஆண்டுகளாக கன்னியாகுமரியில் கேரளாவில் இருந்து டன் கணக்கில் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவதாக மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்த புகார்களுக்கு எந்த நடவடிக்கையும் முறையாக எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் கேரளாவின் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மையம் மற்றும் தனியார் மருத்துவமனை ஆகியவற்றில் இருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகளை திருநெல்வேலி மாவட்டம் கொடகுநல்லூர் மற்றும் பழவூர் கிராமங்களில் பல இடங்களில் கொட்டப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதீத ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய பயன்படுத்தப்பட்ட மருத்துவ பொருட்களை அங்குள்ள நீர்நிலைகள் மற்றும் பட்டா நிலங்களில் கொட்டிவிட்டு செல்வதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பல மாதங்களாக இந்த பகுதிகளில் இந்த கொடூர செயல் நடைபெறுவதாகவும் அருகில் இருக்கும் காகித ஆலைக்கு சுமைகளை ஏற்றிச் செல்வதாக சொல்லி லாரிகளில் இருந்து டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் சொல்கின்றனர். இதனால் மக்கள் பல்வேறு நோய் பாதிப்புக்கு உள்ளாகும் சூழலும் உருவாகியுள்ளது. அருகில் உள்ள சுத்தமல்லி காவல்துறை, தமிழ்நாடு முதலமைச்சரின் சிறப்பு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளின் கவனத்துக்கு இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஒரு மாதத்திற்கு முன்பு புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த குழுவும் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடாததால் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அலட்சியம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டவிரோதமாக கொட்டப்படும் கழிவுகளை கேரளாவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் மேலும் தமிழகத்திற்கு அபாயகரமான பொருட்களை கொண்டு செல்லப்படுவதை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இச்சூழலில் இது குறித்து ஆய்வு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புகார்களுக்கு விரைவில் FIR பதிவு செய்யப்படும் என திருநெல்வேலி காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் உடனடியாக கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இனியும் இதே போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் வரும் 2025 ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி இந்த உயிரியல் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை லாரிகளில் ஏற்றிச் சென்று கேரளாவில் கொண்டு கொட்டுவோம். முதல் லாரியில் நானும் செல்வேன் என்பதை திமுக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். எங்கள் ஃபார்முக்கு சொந்தமான இடத்துல இதே மருத்துவ கழிவுகள், பாலித்தீன் கவரு, ஹோட்டல் கழிவுகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சிஎம் செல்லுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதுவரை நடவடிக்கை இல்லை. இதுக்கு மேலே எப்போ எடுக்கிறாங்கிறது தெரியல. உங்கள் மூலமாக உங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? 15 நாள் ஆச்சு சார். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி தோராயமாக எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு மாதத்துக்கிட்ட ஆகுது சார். ஒரு மாதம் ஆயிடுச்சு. சரி, இப்போ அதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தட்டியிருக்காங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தட்டியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணவர்கள் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய தட்டியிருக்காங்க. அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து இங்கே கூட்டிட்டு வந்து ஸ்பாட்ல வந்து பார்த்தாங்களா? அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கு? யாரும் இது வரைக்கும் வரல. நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சிஎம் செல் போட்டதுனால அவங்க கார்த்திகை வருவாங்க. ஆனால் சிஎம் செல் போட்டு 15 நாள் ஆயிடுச்சு. 15 நாள் ஆயிட்டு அங்கேருந்து ஒரு எஸ்ஏ பண்ணாங்க, வந்து என்கொயரி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். இது வந்து எங்க இருந்து வரலான்னு சந்தேகப்படுறீங்க? இந்த கழிவு எல்லாமே கேரளா தான் சார். எனக்கு நிறைய அதுல நம்ம பார்த்ததுல அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் பேர்லாம் இருக்குது. திருவனந்தபுரம் ரீஜனல் கேன்சர் சென்டர் மெயினா இருக்கு, நிறைய இருக்குது சார்.